இந்த நேரத்திலே இப்படி ஒரு மாநாட்டை கூட்டி எங்களை எல்லோரையும் அழைத்து, நீங்கள் அழைத்தவுடன் நாங்கள் அத்தனை பேரும் வந்துவிட்டோம். நாங்கள் அழைத்த பொழுது உங்களுக்கு வர முடியாத சிக்கல்கள் இருந்தது. பத்திரிகையாளர்கள் கேட்பார்கள், நீங்க என்ன அந்த கட்சிக்கு போக போறீங்களா, இந்த கூட்டணிக்கு போக? நான் நினைக்கிறது இருக்கட்டும், அவங்க நினைக்கிறாங்களா தான் முக்கியம். யாருமே அந்த கோணத்தில் சிந்திப்பதே கிடையாது, அந்த கோணத்தில் கேட்கிறதே கிடையாது. அதிமுக அணியில் உங்களை சேர்த்துக் கொள்வார்களா என்று கேட்க மாட்டார்கள். நீங்க அதிமுக அணிக்கு போக போகிறீர்களா அல்லது திமுக அணிக்கு இது என்ன பூடகமாக நீங்கள் உறவாடுகிறீர்கள்? அதுக்கு என்ன என்ன திமுகவோட 10-11 ஆண்டுகள் நாங்கள் சேர்ந்து தேர்தல் அரசியலில், பொது போராட்டங்களில், டெசோ போராட்டங்களில், எத்தனையோ போராட்ட களங்களில் சேர்ந்து நின்றிருக்கிறோம். அந்த கூட்டணியில் சேர வேண்டும் என்றால் நேரடியாக கோபாலபுரம் போவேன், தலைவர் கலைஞர் அவர்களை பார்ப்பேன், உங்களோடு சேர்ந்து நாங்கள் தேர்தலை சந்திக்க விரும்புகிறோம் என்று சொல்ல முடியும். அதுக்கு என்ன பூடகமா நீங்க மறைமுகமா அச்சாரம் போடுகிறீர்களா? தேர்தல் அரசியலுக்கு அச்சாரம் எல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. தேவைப்பட்டால் அழைப்பார்கள், அதுதான் தேர்தல் கூட்டணி. விடுதலை சிறுத்தைகள் தேவைப்படும் என்றால் அழைப்பார்கள், தேவையில்லை என்றால் கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள். இது தேர்தல் அரசியலில் நிகழ்கிற ஒன்று. இது சாதாரணமானது, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சாதாரணமானது. ஆக இன்றைக்கு நாங்கள் கைகோர்த்திருப்பது தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரம் இல்லை.